Hi friends, welcome to Ma Stories. என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய 63 நாயன்மார்களில் ஒருவரான சண்டிகேஸ்வரோட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சோழவள நாட்டில் யச்சதத்தன் மற்றும் பவித்ரை ஆகிய தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த விசார சருமன். இவரோட சண்டிகேஸ்வரோட இயற்பெயர் தான் இந்த விசார சருமன். இவர் பிறந்தது முதலே சிவன் மீது தீவிர பக்தி கொண்டவர். வளர்ந்த பிறகு பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர பணியை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். எப்பயும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போய் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் மணலில் சிவலிங்கத்தை செஞ்சு அந்த பசுக்கள்லேருந்து பாலை கறந்து அபிஷேகம் பண்ணுவார். இதை அன்றாடம் செஞ்சுக்கிட்டு வராரு. ஒரு நாள் அவரோட ஊர்க்காரர் இந்த செயலை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு போய் அந்த விசார சருமனுடைய தந்தையான யச்சதத்தன்ட்ட சொல்லிடுறாரு. சொன்னோன்னே யச்சதத்தனும் மறுநாள் இவர் ஃபாலோ பண்ணி நடக்கிற செயலெல்லாம் வேடிக்கை பார்க்குறாரு. அவரும் அதே மாதிரி மணலில் ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு அந்த பசுட்டேருந்து பாலை கறந்து அபிஷேகம் பண்ணுறாரு. உடனே அவருக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. அங்கே கிடக்கிற குச்சியை எடுத்து விசார சருமனை அடின்னு அடித்து உதைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோபம் முத்தி போய் தன்னுடைய காலால் அந்த சிவலிங்கத்தையும் உதைச்சி மிதிச்சிடுறாரு. உடனே விசார சருமனுக்கு கோபம் தாங்க முடியல. உடனே அந்த குச்சி எடுத்து தன் தந்தையுடைய காலை நோக்கி வீசுறாரு. அது கோடரியாக மாறி தன்னோட தந்தையோட காலை காயப்படுத்திடுது. சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தன்னோட தந்தையை காயப்படுத்திட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால சிவனும் பார்வதியும் அங்கே காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து விசார சருமன் தந்தையுடைய காலை குணப்படுத்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் விசார சருமனுக்கும் சிவன் அருள் பாலிச்சிடுறாரு. விசார சருமன் சிவகணங்களை நிர்வாகம் செய்யறதுக்கு சண்டிகேச பதவியை சிவன் வழங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு சூட்டப்படக்கூடிய மாலை, நெய்வேத்தியம் இதெல்லாம் சண்டிகேஸ்வரருக்கு கிடைக்கும் அப்படின்னு அருள் பாலிக்கிறாரு. சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக செயற்கரிய செயல்களை செய்த நாயன்மார் பட்டியலில் சண்டிகேஸ்வரர் இடப்படுறார். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க சண்டிகேஸ்வரர் வணங்காமல் வந்தாங்கன்னா அந்த ஆலயத்தில் வழிபட்ட பலன் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது நம்பிக்கை. சண்டிகேஸ்வரர் தியான நிலையில் இருப்பார். ஸோ அவங்கள வழிபடும் போது எல்லோரும் கிளாப் பண்ணி வணங்குவாங்க. பட் அது தவறு. அமைதியாக தான் வழிபட்டுட்டு வரணும். அவர் நம்ம சிவனை வழிபடும் போது நம்முடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதி சண்டிகேஸ்வரர் சிவன்கிட்ட வழங்குறதா ஐதீகம். அவரை நம்ம வணங்கினோம்னா நம்ம மிகுந்த பேச்சாற்றலோட அறிவாற்றலோட விளங்குவோம். அது மட்டும் இல்லாமல் வில்வ இலையால் செய்த மாலையை அவருக்கு சூட்டி நம்ம வணங்கினோம்னா நம்ம வாழ்க்கையிலே வளம் பெறுவோம். இவருக்கு உரிய நாள் புதன்கிழமை. அதனால் நாம் சிவனையும் வணங்குவோம், சண்டிகேஸ்வரையும் வணங்குவோம், வாழ்க்கையில் வளம் பெறுவோம். தேங்க்யூ.